நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்கார். ஓம் பாஸ்கராய திதிகராய தீமகே தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாதே. ஓம் ஆதித்யாய நமஹ. ஓம் ரவியே நமஹ. ஓம் சூர்யாய நமஹ. என்ன சார் அப்படின்னா 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துக்குள்ள பூர்வார்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. உத்திரம் உத்திராடம் பரணி நட்சத்திரம் உள்ள போயிருவர். கார்த்திகேயில வந்து நிற்பர், உச்சமாகும். அப்படிப்பட்ட இந்த அக்னி நட்சத்திரத்துடைய மகா பலன்கள் என்ன? அக்னி நட்சத்திரம்னா என்ன? அக்னி நட்சத்திரம்ங்கிறது வேறு. சூரிய பகவான் பரணியில இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அந்த இடத்திலே அதிகமான உஷ்ணமான ஒரு நேரத்துல எம்பெருமான் அங்க பிரவேசம் ஆவார். நல்ல உச்சமான இடம். சூரிய பகவான் இந்த உத்தராயணத்திலே மேஷ மாசத்திலே அந்த பரணி நட்சத்திரம் உள்ள போகும் பொழுதுதான் அக்னி நட்சத்திரம் என்று ஆரம்பம். அப்படிப்பட்ட அந்த அக்னி நட்சத்திரத்திலே சூரிய பகவான் அதி உன்னதமாக அகோரம்னா உச்சத்துக்கு போயிடுவார். வெயில் தாங்கவே முடியாது. 6 மணிக்கே அவர் எழுந்துக்கும் போதே, உதயமாகும் பொழுதே அக்னியோட சூரியனுடைய கதிர்கள் அவ்வளோ பிரதிபிம்பமாக நமக்கு படும். சரி, இதுக்கு என்னமாவா பண்றது? சூரியனை தணிக்கணும். இந்த வருஷம் யார் ராஜா? விஸ்வாவசுல வந்து ராஜா சூரியன். அமோகமானவர், நவக்கிரகங்களிலே பிரதானமானவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் அக்னி நட்சத்திரத்திலே சுவாமியை நம்ம வழிபட வேண்டும். ஒன்னும் ரொம்ப பெருசாலாம் ஒன்னும் செய்ய வேண்டாம். காலையில எழுந்தோடனே சூரிய பகவானை நினைச்சுக்குங்கோ. சுவாமி இன்னைக்கு உங்க உஷ்ணத்தை கம்மியா வச்சுக்குங்கோ அப்படின்னு வேண்டிக்கணும். அடுத்ததாக அவர் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை, சூரியனுக்கு உகந்த நாள். இந்த அக்னி நட்சத்திரம் இந்த வைகாசி 14ஆம் தேதி வரைக்கும், 4/5 ஆரம்பிச்சுன்னா வைகாசி தமிழ் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு பூர்த்தி ஆகிறார். அது வரைக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கு போட வேண்டும். என்ன மாமா அப்படின்னா, சூரிய பகவானுக்கு விளக்கு போட்டா அப்பா வந்து நமக்கு நல்லா இருப்பார், தந்தை நல்லா இருப்பா. அதே போல கல்யாணம் ஆனவாலும் சரி, கல்யாணம் ஆகாத குழந்தைகளா இருந்தாலும் சரி, இப்படிதான் நாளை கல்யாணம் ஆகி தகப்பனார் ஸ்தானத்துக்கு வருவான். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும். அந்த சூரிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, சூரியனுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் தான் விளக்கு போடணும். வியாதி வராது. முதல்ல சர்வரோக நிவாரணம், தோல் வியாதி வராது முதல்ல. அடுத்ததாக உடம்புல உஷ்ணம் ஏறாது. இரண்டாவதாக இந்த சூரிய காலத்துல அக்னி நட்சத்திர காலத்துல சாப்பாடே இறங்காது பாதி பேருக்கு, எல்லாம் தாகம்தான். தனதானியங்கள் அபிவிருத்தி ஆகும். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணேன்னா உங்க ஆத்துல அன்னதானம் பண்ணிட்டே இருப்பேன். ஆத்துல பண்றேல இல்லையோ, கோவில்ல பண்ணிட்டே இருப்பேன். மாமா அன்னதானம் என்னது அப்படின்பா வந்து, இன்னைக்கு பிரதோஷமா அன்னதானம் எங்களுது 10 கிலோ போடுங்க சாம்பார் சாதம். அவ சொல்வா எலுமிச்சம்பழ சாதம் ஒரு 10 கிலோ போடுங்க. குரு பயிற்சியா எங்களுக்கு தான் அன்னதானம் ஃபுல்லா. இந்த அன்னதானம் கோவில்ல பண்றவாள்லாம் பெரிய பாக்கியசாலி. நீங்க ஆத்துல போட்டேன்னா 10 பேர் தான் சாப்பிடுவா. ஆனா கோவில்ல நீங்க போட்டீங்கன்னா 1000 பேர் வந்து சாப்பிடுவான். சாப்பிடுவார்னா என்ன? சுவாமியோட பிரசாதம். அன்னதாதா சுகினோ பவந்து. என்ன கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிச்சாலும் ஒரே ஒரு ஜான் வயிற்றுக்கு சாப்பாடு போடுறோம். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேலை செஞ்சே இருப்பான். சாப்பிட்டா அவன் 20 இட்லி 25 இட்லி சாப்பிடுவான். நீங்க இதே மேல இடத்துல நல்ல கோடீஸ்வரனை போய் பார்த்தீங்கன்னா 2 இட்லி 1.25 இட்லி தான் இறங்கும். சார் நான் நிறைய சம்பாதிச்சாலும் தானம் பண்ணணும். முதல்ல என்ன தானம்? அன்னதான வைபவம். இந்த 15 நாள் அன்னதான வைபவம். தயிர் சாதம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க.
டெய்லி இந்த 15 நாள் அக்னி நட்சத்திரத்துல அன்னதான வைபவம் பண்ண வேண்டும். அதுல பிரதோஷம் வரும், கிருத்திகை வரும், ஏகாதசி வரும், துவாதசி வரும். யார் யாருக்கு என்னென்ன திதியில பிடிக்குமோ, எந்தெந்த சுவாமியை பிடிக்குமோ அன்னதான வைபவம் பண்ணணும். இரண்டாவதாக சூரியனுக்கு பிடித்தது என்ன அப்படின்னா நீர்மோர் பானகம். நீர்மோர் பானகம் சூரிய பகவானுக்காக நம்ம டெய்லி நம்ம கண்டிப்பா இந்த 15 நாள் ஒரு நாளா நம்ம நம்ம 10 பேர் கொடுத்துடணும். என்ன அனுகிரகம் கிடைக்கும் சூரிய பகவான் தேர்ந்த அப்படின்னா குறையாத அறிவு செல்வம் முதல்ல வரும். சூரிய பகவான் கட்டுப்பட்டவர், நம்ம பக்திக்கு இறங்கி ஓடி வரக்கூடியவர். அடுத்ததாக சூரிய பகவான் வியாதிகளை நிவர்த்தி பண்ணக்கூடியவர். செம்பருத்தி பூ, சிகப்பு மலர்கள் சூரிய பகவான பூஜை பண்ணணும். இந்த 15 நாள் கோயில போய் பார்த்தேன்னா சூரிய பகவான் சன்னதின்னு ஒண்ணு உண்டு. நவக்கிரகத்துல ஒரு சூரியன் இருப்பார். இந்த சூரிய பகவானுக்கு விளக்கு போடுங்கள். வியாதி போகும் சார், சக்கர வியாதியா இருந்தா கூட போயிடும். 15 நாள் சூரிய பகவானிடம் விளக்கு ஏற்றுங்கள். அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் சூரிய பகவானை பிரதட்சணம் பண்ணுங்கள். சூரிய பகவானுடைய விசேஷமான இந்த அன்னதான வைபவங்கள்லாம் பண்ணுங்க. டெய்லி யாருக்கான ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க வம்சத்துக்கே வியாதி வராது சார். நீங்க பண்ணி வைக்கிற இந்த தர்ம வைபவம் உங்க பேரன் பேத்தி கொள்ளு பேரனுக்குலாம் எந்த வியாதி இருக்காது. முதல்ல கர்ப்பஸ்தானத்துல குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அது நிவர்த்தி ஆகும். சூரியனார் கோவில் போயிட்டு வரணும், சூரியனை தரிசனம் பண்ணணும். அப்படிப்பட்ட இந்த வைபவத்துல ஆனந்தமான இந்த சூரிய பகவானை எல்லாரும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது. இரண்டாவதாக மாமா இதுக்கு என்ன ஒரு ஏதாவது எளிய பரிகாரம் தான் இருக்கா அப்படின்னா டெய்லி காலையில சூரிய பகவானுக்கு 11 நமஸ்காரம் இல்லைன்னா 32 நமஸ்காரம் டெய்லி எல்லோரும் தம்பதிகளா இருந்தெல்லாம் தம்பதிகளா பண்ணுங்க. குழந்தைகள் எல்லாரும் டெய்லி சூரிய பகவானுக்கு காலையில சூரிய உதயம் ஆனோடனே காலையிலே பண்ணிடணும். 12 மணிக்கு மாடியில் எல்லாம் பண்ணக்கூடாது. காலையில 8 மணிக்குள்ள போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடணும். இது பண்ணிட்டு வந்தேன்னா சூரிய பகவான் தான் நம்ம சரணாகதி ஆகணும். அப்படிப்பட்ட வைபவமானவர் சூரிய பகவான், சந்தோஷமா அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட சூரிய பகவான் நமக்கு ரொம்ப பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய கிடைக்கும். முன்னோர்கள் சாபங்கள்லாம் நீங்கும். சார் நீங்க போய் ராமேஸ்வரத்துல போய் நான் திலஹோமம் பண்ணிட்டு வந்தேன், நான் பிதிர் தோஷத்துக்கு ஹோமம் பண்ணேன், அதெல்லாம் அப்புறம் சார். நீங்க ஈஸியா செய்யுங்க, இத உங்களுக்கு எல்லா தோஷமும் விலகிடும். சூரிய பகவானை இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பத்தன்னைக்கு எப்ப சுவாமி உள்ள வர்றார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக 3:31 மணிக்கு சுவாமி உள்ள நட்சத்திரத்துக்குள்ள வர்றார். பஞ்சாங்க பிரகாரம் மத்தியானம் 3:31 உள்ள வர்றார். அன்னில பிச்சு உதறிடுவர். அப்ப சுவாமியை சாந்தப்படுத்தணும். அப்படிப்பட்ட இந்த மகா வைபவமானது அக்னி நட்சத்திர ஆரம்பம். நிறைய எல்லாருக்கும் தீர்த்தம் வாங்கி கொடுங்கோ. தாகம்தான் முதல்ல தீக்கணும். டெய்லி நம்ம யாருக்கான ஒரு நீர்மோர் இல்லைன்னா டெய்லி ஆத்து வாசல்ல 2 நீர்மோர் கொடுங்க, இல்லை கோவில்ல போய் 2 நீர்மோர் பானகம் கொடுங்கோ. காலையிலயோ சாயங்காலமோ இந்த 15 நாள் அன்னதான வைபவம் பண்ணலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான தர்மம் என்ன வேணும் அப்படின்னா எல்லா சிவாலயங்களும் அக்னி நட்சத்திரம் மேல துவாரா பாத்திரம் வச்சிருப்பான். சுவாமி சிவனுடைய சிரசுல ஜலம் கொட்டிகிட்டே இருக்கும். சுவாமி உஷ்ணமா இருப்பாராம். ஏன் சிவபெருமானுக்கு அதை வைத்தார்கள் அப்படின்னா மற்ற சுவாமிக்கெல்லாம் விட சிவபெருமானுக்கு தான் முதல்ல வைப்பா. ஏன் வைக்கிறார்? சுவாமி சூரியனின் சந்திரனின் தலையிலே வச்சுட்டு இருக்க. சூரிய பகவான் உச்சமாக சிவனுடைய உடம்பு அப்படியே சூடாகுமா. அதனால சிவாலயங்களில் டெய்லி ஒரு இளநீ வாங்கி கொடுங்க சுவாமிக்கு. சுவாமிக்கு டெய்லி ஒரு இளநீ சிவாலயத்துல. சுவாமி அப்படியே குளிர்வாராம். நல்லா தெரிஞ்சுக்கோ, நீங்க பண்ற தர்மம் மாமா நீங்க வாங்கி கொடுக்க சொல்லி நான் வாங்கி கொடுத்தேன் எங்க ஆத்துல கடன் அடையில நீங்க உடனே பின்னாடி கேட்க கூடாது. நீங்க செய்யற இந்த தர்மம் உங்க வம்சாவளியை காப்பாற்றும். துர்மரணங்களுக்கு சென்று செல்லாது மனது. அகால மரணத்தையே கொண்டு கொடுக்க மாட்டார் சுவாமி. நல்ல ஒரு சிந்தனையில வச்சுப்பார். நம்மள ஆயிலை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பான் பரமேஸ்வரன். மார்க்கண்டேயனுக்கு எப்படி பண்ணாரோ அதேதான் நம்மளையும் காப்பாத்துவார். பக்தியோட கொடுங்கள்.
டெய்லி பரமேஸ்வரனுக்கு 10 இளநீ வாங்கி கொடுங்கோ. அக்னி நட்சத்திர காலத்துல இளநீ தான் ரொம்ப முக்கியம். சுவாமிக்கு ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு இளநியை வாங்கி கொடுத்தேன்னா சுவாமி அப்படியே குளிர்ந்து இருப்பாராம். குளிர 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 அவர் நினைப்பார், யார் யார் நமக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த குடும்பத்து பக்கம் கண்ணு அவருக்கு போயிடும் உடனே. அதே மாதிரி சுவாமிக்கு தயிர் சாத நைவேத்தியம் சிவபெருமானுக்கு குளிர வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அக்னி நட்சத்திர ஆரம்பத்திலேருந்து 15 நாள் எல்லோரும் சிவபெருமானை வழிபட்டு சூரிய பகவானை வழிபட்டு எல்லாம் வல்ல சூரிய பகவான் நமக்கு எந்த ஒரு வியாதிகளும் இல்லாமல் இந்த வருடம், இந்த தமிழாண்டு வருடம் அவரே ராஜாவாக உள்ளார். நம்மளை எல்லோரையும் நல்லபடியாக வைத்து நமக்கு எந்த ஒரு வியாதிகள்லாம் இல்லாமல் நல்ல அறிவை கொடுத்து எம்பெருமான் சூரிய பகவான் நமக்கு அனுகிரகம். ஜெய் சூரிய நாராயண மூர்த்திக்கு ஜெய்.